நமக்கு வயசாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வரும். அது என்னன்னா, நம்மளோட தலைமுடி வந்து சீக்கிரம் கொட்டிக்கிட்டே இருக்கு, நம்மளுக்கு வழுக்க விழுந்துருமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏன் ஆண்களுக்கு மட்டும் இந்த வழுக்க பிரச்சனை இருக்குது, ஏன் பெண்களுக்கு இல்லை, கூடவே ஏன் சிலர்னால வந்து தாடியை வளர்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ தான் வயசானாலும் நம்மளுக்கு தாடி, அதுக்கப்புறம் நம்மளோட கை கால் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொட்டை விழுகாது, நம்மளோட தலையில் மட்டும் தான் சொட்டை விழுவும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விசைப்பலகை, என் பேர் ரஞ்சித் குமார். நமக்கே தலையில் வழுக்க விழுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட முடியோட அடிப்படையான பயாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வெளியே தெரிகிற எல்லா முடியும் பார்த்தீங்கன்னா செத்துப்போன செல்ஸ் தான். இந்த செத்துப்போன செல்ஸ் வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெராட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனால் உருவாயிருக்கும். இந்த வெளியில் தெரிகிற முடிக்கு பேர் தான் ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட முடியில் வந்து எந்த பாகம் உயிரோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால் ஹேர் ஃபாலிக்கிள். இந்த ஹேர் ஃபாலிக்கிளில் தான் 2 வகையான முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. நம்மளோட முடிக்கு ஆக்சிஜன், அப்புறம் ஊட்டச்சத்து, அப்புறம் ரத்தத்தை வந்து செலுத்துறதுக்காக பேப்பிலா அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கும். அதே மாதிரி புது ஹேர் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பார்ட் இருக்குது. இந்த 2 பார்ட்டு தான் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிளில் வந்து ஒரு முக்கியமான பாகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயப்படும் போதோ இல்லை நம்மளுக்கு புல்லரிக்கும் போது நம்மளோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி மெக்கானிசம் வந்து எது கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அரக்டட் பில்லி அப்படிங்கிற ஒரு சின்ன டிஷ்யூ தான் நம்ம பயப்படும் போதோ இல்லை நம்மளுக்கு புல்லரிக்கும் போது வந்து இந்த ஹேரை வந்து மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கிறதுக்காக உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் இந்த முடிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் இந்த முடி வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸ்டெம் செல்ஸ். கண்டிப்பாக இந்த ஸ்டெம் செல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இங்கே தெரியிற வீடியோ போய் பாருங்கள். இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளோ தான் வயசானாலும் இந்த ஸ்டெம் செல்ஸ் நம்மளுக்கு ஹேர் செல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு முடியை வந்து வளர்ச்சி கொடுக்குது. சரி, இப்போ நம்மளோட முடியோட பேசிக்கான பயாலஜியில் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த ஹேர் க்ரோத்தில் வந்து 3 சைக்கிள் இருக்குது, அதாவது 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இந்த 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆனஜன். இந்த ஆனஜன் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுனால தான் மேலே இருக்கிற செத்துப்போன செல்ஸை வந்து நம்மளுக்கு ஹேர் ஷாஃப்டை வந்து வெளியே தள்ளுது. ஸோ இந்த ஆனஜன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஒரு முடி வந்து வளர்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிக்குது. ஒரு முடி வந்து வளர்ச்சி நிலையை முழுமையடையிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் எடுத்துக்கும் ஆவரேஜாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த நேரத்தில் உங்களோட தலைமுடியில் வந்து 85% முடி வந்து இந்த வளர்ச்சி நிலையில் தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது 2வது நிலை என்னன்னு பார்க்கும்போது கேட்டஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் தான் ஒரு முடி வந்து முழுமையாக வளர்ந்தக்கப்புறம் அது வந்து அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே எந்த விதமாகவும் வளராது. அப்படி ஸ்டாப் ஆகிற நிலை தான் நம்ம கேட்டஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் 2வது ஸ்டேஜ். இதுவே 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது டெலஜன் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடி கீழே இருக்கிற பாகம் அது பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டு அந்த ஹேர் ஃபாலிக்கிள் வந்து சன்னமாக தொடங்கிடும். அப்படி சன்னமாகிட்டு அந்த முடி வந்து விழ தொடங்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட முடி வந்து நம்மளோட ஸ்கின்லேருந்து வெளியாக தொடங்கும். ஸோ இதை தான் நம்ம ஹேர் ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த கடைசி ஸ்டேஜில் அந்த முடி வந்து கீழே விழுந்துருச்சா அதே இடத்துல திரும்ப முடி முளைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சைக்கிள் திரும்ப முதல்ல ஆரம்பித்தா மட்டும்தான் அதே இடத்துல வந்து முடி முளைக்கும். ஸோ இந்த மாதிரி முடி முளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழுக்க விழுகாது. எப்போ வந்து அதே இடத்துல வந்து முடி முளைக்காமல் அந்த ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து சுருங்கி போயிடுதோ, அந்த ஹேர் ஃபாலிக்கிளே சுருங்கி போயிடுதோ, அந்த சமயத்தில் நம்மளுக்கு வழுக்க விழ ஆரம்பிக்கும். சரி, இப்போ எப்படி ஆண்களுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டி எப்படி சொட்டாகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போனால் இந்த வழுக்கைக்கு வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா அல்லது மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படிங்கிற ஒரு முறை தான் நம்மளுக்கு 95% ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி வழுக்க விழுற பிரச்சனை வந்து உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி வழுக்க விழுது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 2 முக்கியமான விளக்கு இருக்குது. 2 முக்கியமான விளக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஹார்மோன்ஸ், இன்னொன்று ஜெனடிக்ஸ். நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் படிச்சிருப்பீங்க. இந்த மேல் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் நம்மளுக்கு வந்து தலையில் வந்து வழுக்க விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் அது 50% மட்டும் தான் கரெக்ட். எந்த ஹார்மோன் வந்து நம்மளோட தலையில் வந்து வழுக்க விழுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன். இந்த ஹார்மோன் தான் ஆண்களில் வந்து வழுக்க விழுறதுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோனாக இருக்குது. இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எப்படி இந்த டெஸ்டோஸ்டிரோன்லேருந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக வந்து நம்மளோட உடம்புல எந்த ஹார்மோன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஹார்மோனை வந்து இன்னொரு ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இல்லை இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு என்சைம் தேவைப்படும்.
அந்த மாதிரி என்சைம் இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனா மாத்திர என்சைம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனா வந்து பிரேக் டவுன் பண்ணி தருது. இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனை நம்ம சுருக்கமாக DHT அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஹார்மோன்ஸ் பற்றி உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பென்ட்ரைவ் நீங்கள் எதில் சொல்லுவீங்க? உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு USB போர்ட்டில் தான் சொல்லுவீங்க. அந்த USB போர்ட் இல்லைன்னா அந்த பென்ட்ரைவ் சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்மளோட பாடியில் வந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்கும் எப்படி ஒரு பென்ட்ரைவ் வந்து ஒரு USB போர்ட்டு தேவைப்படுதோ அதே மாதிரி நம்மளோட ஹார்மோன்ஸுக்கு வந்து ஒரு ரிசெப்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஹார்மோனை வந்து ஆண்களோட தலையில் வந்து வழுக்கவில்லை ஆரம்பிக்க வைக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது DHT அப்படிங்கிற ஹார்மோன் தான். ஸோ இந்த ஹார்மோனுக்கு வந்து எந்த ரிசெப்டார் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆண்ட்ரோஜெனிக் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசெப்டார் இருக்கும். இந்த ரிசெப்டார் இருந்தால் மட்டும்தான் இந்த ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஒரு USB டிவைஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் USB போர்ட் வேணுமோ அதே மாதிரி இந்த ஹார்மோன் DHT அப்படிங்கிற ஹார்மோன் ஆக்டிவேட் ஆக இருக்கும். நம்மளோட தலையில் வந்து அந்த ஹேர் ஃபாலிக்குள்ள ஆண்ட்ரோஜெனிக் ரிசெப்டார் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ எப்போ இந்த DHT அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இந்த ஆண்ட்ரோஜெனிக் ரிசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகுதோ அந்த சமயத்தில் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் வந்து சுருங்கி நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து சன்னமாக தொடங்கிடும், சீக்கிரம் முடி கொட்ட ஆரம்பிக்கிறோம். பெர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து முடி முளைக்காமையே இந்த ஹார்மோன் வந்து பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த DHT ஹார்மோன் தான் வந்து கையாண்டுட்டு இருக்கு. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. அது என்னென்னா எல்லா ஆண்களுக்குமே இந்த டெஸ்டோஸ்டிரான்லேருந்து ஒரு 10-20% டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் வந்து கன்வெர்ட் ஆகும். எல்லா ஆண்களுக்குமே ஆவரேஜாக வந்து காமனான லெவலில் தான் இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனே இருக்கும். அப்படியே வந்து சில ஆண்களுக்கு மட்டும் சொட்டையாகுது, சில ஆண்களுக்கு ஏன் வழுக்கு விழமானிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசெப்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? எப்பயுமே ஒரு ஹார்மோன் வந்து அந்த DHT ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த ஹார்மோனுக்கு வந்து எந்த ரிசெப்டார் தேவைன்னு சொல்லியிருக்கேன்? இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் தேவைன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் வந்து எந்த ஆண்களுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து தலைமுடி வந்து கொட்டுறது வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது, சீக்கிரம் வந்து வழுக்கவனுக்கு விழாது. இதுவே வந்து எந்த ஆண்களுக்கு வந்து தலையில் அந்த ஸ்கின்ல இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்ல வந்து இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார் வந்து அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த DHT ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசெப்டார் அதிகமாக இருக்கிறப்ப எல்லா ஹார்மோனும் போய் எல்லா ரிசெப்டாரும் கூட பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? இந்த ஹார்மோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஆக்டிவேட் ஆனாவே நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் வந்து சன்னமாக தொடங்கி முடியல சீக்கிரம் கீழே விழ ஆரம்பிக்கும், வழுக்கை வந்து ஆரம்பிக்க தொடங்கிடும். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் யாராருக்கெல்லாம் வந்து இந்த ரிசெப்டார்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த DHTக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக தலையில் வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து தலையில் இருந்துக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த DHT ரிசெப்டார்ஸ் அவரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலையில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு முடி கொட்டுறது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அவங்க வந்து இந்த DHT ஹார்மோனுக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எது முடிவு செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப நம்மளோட எல்லா ஹியூமன் சொல்லியும் பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமில் 23வது பேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர் தான் ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கணுமா இல்லை பெண்ணாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடிய குரோமோசோம். இந்த குரோமோசோமில் X குரோமோசோமில் தான் இந்த ஆண்ட்ரோஜெனிக் ரிசெப்டார் வந்து எவ்வளோ ஒருத்தருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த X குரோமோசோமில் உள்ள ஜீனில் தான் வந்து இன்ஃபர்மேஷனே இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து அவருடைய அந்த X குரோமோசோமில் வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட அம்மாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு 30 இல்லை 25 வயசில் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குமே 25 அல்லது 30 வயசு வரும்போது உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வழுக்கு விழுந்துடும். அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் இந்த மாதிரி வந்து உங்களோட அம்மாவோட அப்பாவோட ஜீனை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த 23வது குரோமோசோம் தான் ஒருத்தர் வந்து ஆணாக இருக்கணுமா இல்லை பெண்ணாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடிய குரோமோசோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஆணாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களோட X குரோமோசோம் உங்களோட அம்மா வழியில் வந்திருக்கும், உங்களோட Y குரோமோசோம் வந்து அப்பா வழியில் வந்திருக்கும். இதுவே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா 50% X குரோமோசோம் வந்து அப்பா கிட்ட இருந்தோம், மீதி 50% உங்களோட அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு X குரோமோசோம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த X குரோமோசோமில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகிடும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களோட உயிர் வந்து ஆரம்பிக்க தொடங்கிடும். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து வழுக்கு விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களோட அம்மாவோட அப்பா, அதாவது உங்களோட தாத்தா தான் முக்கியமான காரணமே. ஸோ ஏன் வந்து எனக்கு வழுக்கு விழுது அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி தான் உங்களோட தாத்தாவை போய் திட்டுங்க. சரி, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று என்னன்னா, அதாவது இப்போ ஆண்களுக்கு மட்டும் ஏன் வழுக்க விழுது, ஏன் பெண்களுக்கு வழுக்க விழமானிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம மேலோட செக்ஸ் ஹார்மோன் இல்லையா, ஸோ நம்மளோட ஹார்மோன் வந்து அதிகப்படியாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள்
ஆண்களில் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இருக்கும் தான், ஆனால் ரொம்பவே கம்மியான அளவில் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இந்த டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த டிஹெச்டி ஹார்மோன் இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி நம்மளுக்கு வழுக்க விழுது. இதுவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்மி. அவங்களுக்கு எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து முடி வந்து விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அதிகமாகிடும். இந்த டெஸ்டோஸ்டெரானோட இம்பேக்ட் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறைச்சி விட்டுரும். ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து முடி விழுந்தாலுமே சீக்கிரம் வந்து முடி வளர்ந்துடும். கடைசியான கேள்வி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, எனக்கு சொட்டையெல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் தாடி மட்டும் எனக்கு வயசாகிற வரைக்கும் நிறைய வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான விஷயம் தான். இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ஆப்போசிட் தான். என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நம்மளோட தலையில் வந்து இந்த ரிசெப்டர்ஸ் ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசெப்டர்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த டிஎஸ்சி ஹார்மோன் வந்து அங்கே போய் பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு தலையில் வந்து வழுக்க விழ தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து தாடி வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த டிஎஸ்டி ஹார்மோன் இந்த டிஎஸ்டி ரிசெப்டர் கூட போய் பைண்ட் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து அதிகமாக தாடி வளரும். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஏரியாவில் இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு தாடி வளர ஆரம்பிக்கும். இதுவே நம்மளோட தலையில் வந்து ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் அதிகமாக இருந்தால் வழுக்க விழறதுக்கான அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே ஆண்களில் வந்து 95% வந்து இந்த வழுக்க விழறதுக்கு முக்கியமான காரணம். இதை தவிர்த்து நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து புவர் டயட்டை ஃபாலோ பண்ணுறது, இல்லை வந்து நல்லா தூங்காதது, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வழுக்க விழறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நமக்கு ஏன் வழுக்க விழுது, ஏன் சில பேர்த்துனால தாடி வளர்க்க முடியல, சில பேருக்கு அதிகமான தாடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் பெண்களுக்கு வந்து தலையில் வழுக்க விழமானிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொன்ன அத்தனை விஷயத்தோட ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்புறம் சோர்ஸ் லிங்க்ஸில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களிடம் வந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது விசைப்பலகை.